நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண போயிடுவோம். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க தேவையில்லை. இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 20 ஸ்டெப்ஸை வந்து டூ இட் டுடே அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து டைரிஸ் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் என்னென்னு தான் பார்ப்போம். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமோ நிறைய விஷயத்த கன்சியூம் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரே மேட்டரை வந்து நிறைய வேஸில் பார்க்குறது, இல்லை அதை பற்றின நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டே இருக்கிறது, இப்படி பண்ணுறது வந்து நம்மளோட டைமை தான் வேஸ்ட் பண்ணணும். அது வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாது. ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் ரொட்டீன் செட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொட்டீன் செட் பண்ணோம்னா அந்த டைமில் நம்ம டிசிஷன் எடுக்க தேவையில்லை. இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ நம்ம காலையில் டெய்லியும் ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னு நம்ம ரொட்டீன் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ண போயிடுவோம். நம்ம வந்து ப்ரஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க தேவையில்லை. மெத்தட் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை கம்மி பண்ணணும்.